ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் இந்த வேன் ஹெல்சிங் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு படம் தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கர்ஸ்ட். 2021 ரிலீஸ் ஆன படம். ஸோ உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒருத்தான படம். அதனால ஒன்லைனர் பார்க்காம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மெடிக்கல் டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போரில் அடிப்பட்டு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஜெர்மன் சோல்ஜரை எதிர்த்து தான் போராடி இருப்பாங்க போல. அதனால இங்க இருக்கிற டாக்டர் எல்லாருமே ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் வயிற்றுல இருக்கிற 3 புல்லட்டை வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது 4வது ஒரு புல்லட் இருக்குது. என்னடா இது 3 புல்லட் தான் சொன்னாங்க, 4வது புல்லட் ஏதோ இருக்குதே அப்படின்னு அதை எடுத்தா அது வந்து வெள்ளியினால ஆன ஒரு புல்லட். அதான் இந்த சில்வர்ல ஆன புல்லட். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா இது அதுவும் ஜெர்மன் நாட்டுல வெள்ளியில புல்லட்லாம் தயாரிச்சு சுடுறாங்களா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 19th செஞ்சுரியை காமிக்கிறாங்க. அதான் இப்போ போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டில் தான் அந்த ஊரோடைய தலைவர் வாழ்றாரு. ஸோ தலைவருடைய வைஃப் வந்து இவங்க தான். இவங்களுடைய பேர் இசபெல். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவருக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை நம்ம அக்காக்காரின்னு சொல்லலாம், பையனை வந்து நம்ம தம்பிக்காரன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவருடைய வீட்டில் வேலை பார்க்கறதுக்குன்னே கொஞ்சம் பேர்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த தலைவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஜிப்சிஸ்னு சொல்லப்படுற ஒரு ட்ரைப் இன மக்கள் வந்து குடி வராங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜிப்சிஸ் இன மக்கள்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கும் ஆக்சுவலாக இதே ஊர் தான் போல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் போயிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ இவங்க இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவங்க தான் அந்த இடத்தோடைய தலைவி மாதிரி. ஸோ அந்த தலைவி கொஞ்சம் வெள்ளி காசெல்லாம் இவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இதை உருக்கி கொடுங்க, அது மூலமாக நான் சடங்கு பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவர் உருக்கி கொடுக்குறாரு. அப்படி உருக்கி கொடுத்ததை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதுக்குள்ள ஊற்றி அதை ஒரு பல்லு மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி பல் செட்டு மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ தலைவருடைய வீட்டை காமிச்சா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. ஸோ அப்படி இவங்க என்ன பேச போகிறாங்கன்ற மாதிரி அக்காக்காரையும் தம்பிக்காரனும் எட்டி பார்த்துட்டு இருக்க. ஸோ உள்ள தலைவர் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப நாள் வராதவங்க இப்போ திடீர்னு வந்திருக்காங்க, அந்த ட்ரைபின மக்களை எப்படியாவது இங்கேருந்து அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அது முடியாது, ஏன்னா இந்த இடம் அவங்களுக்கும் சொந்தன்ற மாதிரி சர்ச்சில் வந்து ஒரு இதில் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னது அவங்களுக்கு சொந்தமா, இப்படிலாம் அவங்களை இடம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமாக்கிப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அடித்து துரத்தணும். ஸோ அந்த சர்ச்சில் உள்ளதெல்லாம் அழிச்சிருங்க எப்படியாவது, நான் அடியாட்களை வர சொல்கிறேன், எப்படியாவது அவங்கள அடித்து பார்த்திடலாம் அப்படின்னு ஒரு வில்லத்தனமான பிளான் போடுறாரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த இன மக்கள் வந்து இங்கே வந்திருக்கிறது சுத்தமாக பிடிக்கல போல. அதனால அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடியாட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த டென்ட்டு கிட்ட வந்து எல்லாருமே ஒழுங்காக அங்கேருந்து காலி பண்ணி போயிடுங்க, இது வந்து எங்களுக்கு சொந்தமான இடம்ன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனால் அவங்க வந்து போகிற மாதிரியான சூழ்நிலையில இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்த எல்லாத்தையுமே அடித்து கொடூரமாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அடித்து கொல்றது மட்டும் இல்லாமல் அந்த டென்ட் எல்லாத்துக்குமே தீப்பற்ற வச்சிடுறாங்க. ஸோ மிரண்டு போன எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த அடியாட்கள் கையில் கன்று வச்சுருக்காங்க, கத்தி வச்சுருக்காங்க, அப்படின்னு ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் பாவம் அந்த அப்பாவி மக்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இவங்களெல்லாம் அடித்து வரட்டுறோன்ற மாதிரி. அப்புறமா கடைசியாக மிச்சம் இருக்கிறது இந்த இடத்தோடைய தலைவனும் தலைவி தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் கொடூரமான தண்டனை கொடுக்குறாங்க. அதுலேயும் அங்கே அடியாலாம் வந்திருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா இந்த வெள்ளி பல் செட்டு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்த இந்த ஊருக்காரர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இவங்க பொருள் எதுக்கு இவங்களுக்குலாம், இதை தூக்கி அவங்க கூட சேர்த்து புதைச்சி வைங்க அப்படின்னு அதை அந்த தலைவிக்கிட்டே கொடுத்து அந்த தலைவனை என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய கையையும் காலையும் கட் பண்ணி அதை இந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கும்ல அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி செட் பண்ணி அவனை அப்படியே உயிரோட தூக்கி வச்சிட்றாங்க. ஸோ அவன் அதுலேயே செத்து போயிடுவான். அடுத்தது இந்த தலைவி இருக்காங்கல்ல, ஸோ அவளை என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோட ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே வச்சு பதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளும் நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளி பல் செட் இருக்கு இல்லையா, அதையும் அவள் கையிலே வச்சுக்கிட்டு வாயில் முணுமுணுத்துட்டே இருக்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, இன்னையோட அவன் கதை முடிஞ்சுதுன்ற மாதிரி புதைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாங்கல்ல. அதே சமயத்தில் இந்த சைடு வீட்டில் இருக்கிற அக்காவையும் தங்கச்சியும் காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியாமல் அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. இந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவள் யாருக்குமே தெரியாமல் இந்த சோளக்காட்டு பொம்மை இருக்குல்ல, அதான் அதுக்குள்ள ஒரு மனுஷனை வச்சு தானே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு வரா. அதுவும் தனியாக வந்திருக்கிறா. அப்படி வந்ததுமே அந்த சோளக்காட்டு பொம்மையோட தலை திரும்பும் பாருங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் கண்டுக்காம அந்த சோளக்காட்டுக்கு பொம்மைக்கு கீழே எதையோ தோண்டிட்டு இருக்கிறா. டக்குன்னு பார்த்தா கண் முழிச்சிட்றா. பார்த்தா இதெல்லாம் அவளுடைய கனவு
கனவு தான் போல. சே, என்ன கனவுடா இது, ஏன் இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னு புரியலையே அப்படின்னு அவ அங்கே நினச்சிக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. புதுசாக அந்த வில்லேஜுக்கு வரான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இந்த நோய்கள் எல்லாம் கண்டுபிடிப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக்டராக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இந்த ஜிப்சி இன மக்களை பற்றி தெரிய வந்திருக்கும். அதனால அவங்கள பற்றி விசாரிக்கலான்ற மாதிரி இந்த ஊருக்கு வந்திருப்பான். ஆனால் ஊரில் தான் அந்த ஜிப்சி இன மக்களை தான் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரியான இடத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஜிப்சி இன மக்களை பற்றி விசாரிக்க. ஆனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்கள தான் அடியோடு அழிச்சிட்டாங்கல்ல இவங்க தான் சேர்ந்து. அப்படியே கட் பண்ண அடுத்தது இந்த ஏரியாவுடைய பாதுகாவலி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அதாவது அந்த டைம்ல போலீஸ் மாதிரி. அந்த போலீஸ் நம்ம ஹீரோ பத்தி தெரிய வந்து நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க வராரு. பார்த்தா அவருக்கு நம்ம ஹீரோ ஆல்ரெடி தெரியும் போல. ஸோ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்ற மாதிரி விசாரிக்கும் போது, இல்ல இந்த மாதிரி நான் ஜிப்சி மக்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவனும் பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சோளக்காட்டு பொம்மை பக்கத்துல வரான். வந்ததுமே அந்த இடத்துல உள்ள குழிய தோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி சைடுல திரும்பி பார்த்தா அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அதான் அந்த ஜிப்சின மக்களுடைய தலைவி. அவ அப்படியே மெல்ல இந்த இடத்துல பறந்து வருவாளாம். ஸோ அதை பார்த்து இவன் கதற ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு பார்த்தா இவன் அவனுடைய வீட்டுக்கு வெளியில இருந்து கத்திட்டு இருக்கிறான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சத்தம் கேட்டு வெளியில வந்து ஐயோ தூக்கத்திலே நடந்து வந்துட்டான் போல அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த ஊர்ல வந்து நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க எல்லாருமே இப்போ உண்மைக்குமே காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட வராங்க. அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றது இந்த பையன் தான். இவனுடைய பேர் வந்து டிம்மி. ஸோ உள்ள போகும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போறாங்க, பாருங்க இதை பத்தி வெளியில எவனுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளே யாருக்கும் தெரியாம இங்க வந்திருக்கோம், இங்க என்ன நடந்தாலுமே அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மை பக்கத்துல போறான். அப்ப தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நம்ம வில்லேஜ்ல இருந்து யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ மறுபடியும் நம்ம திரும்பி போயிடலாமே அப்படின்னதும் உடனே டிம்மி என்ன சொல்றான்னா, அது இங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல அதனால சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் இங்க வந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்டா எல்லாருமே கை தூக்குறாங்க. பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரி கனவு வந்திருக்குது போல. உடனே டிம்மியும் இதனால தான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தோண்டி பார்க்க போறேன் உண்மைக்குமே அப்படின்னு சொல்லி வேகமா தோண்ட ஆரம்பிக்க. ஸோ ஒருத்தன் வந்து தடுக்கலாம் செய்றான். அவனெல்லாம் தள்ளி விட்டு தோண்டி பார்த்தா உள்ள அந்த சில்வர் பல் செட்டு இருக்குது. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவனே அறியாம கண்ட்ரோலை மீறி அந்த பல் செட்டை எடுத்து அவனுடைய வாயில போட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி போட்டது மட்டும் இல்லாம நம்ம தம்பிக்காரனை வேகமா வந்து கடிச்சிடுறான். ஸோ எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இங்க நம்ம அக்கா காரி என்ன பண்றான்னா, வேக வேகமா அவளுடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தம்பிக்காரன் காட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றா. உடனே வீட்டுல வேலை பாக்குறவங்க வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் ஏன் அப்படி சொன்னான்னா, அங்க நடந்த எதையுமே வெளியில சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த டிம்மி வந்து சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதனால தான். ஸோ அங்கே போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தம்பிக்காரனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவனுடைய மேலே ஏதோ ஒன்று கடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். உடனே டாக்டர் வர வச்சுட்டாங்க. ஸோ டாக்டரும் வந்து அவனை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவனை ஏதோ ஒரு மிருகம் தான் கடிச்சிருக்குது, ஆனால் என்ன மிருகம்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம அக்கா காரிக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக வச்சுட்டான். அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான கனவு வருது. இப்போ அதுக்கும் மேலே அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்குல்ல, அது நம்ம ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி வருமா. டக்குன்னு கண் முழிச்சிக்கிறாங்க. என்னடா இது மறுபடியும் கனவு வருது, ஒழுங்கா நிம்மதியாக தூங்க கூட முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இவளுடைய தம்பி ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. இந்த நேரத்துக்கு தம்பியை தூங்காமலையா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா தம்பி ரூம்ல போய் தம்பியை பார்க்க போனா, அவன் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான். டேய் தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு அவனுடைய போர்வையை எடுப்பா பாருங்க. உள்ள பார்த்தா வேர்களா இருக்குமா. ஸோ மிரண்டு போயிடுறா. ஸோ இதை பார்த்து பயந்து வேகமா அவளுடைய அப்பா அம்மாவை கூப்பிட போக அவங்களும் பயந்து போய் வேகமா அந்த தம்பிக்காரனை வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவனுடைய ரூம்ல தம்பிக்காரனை காணோம். அந்த பெட்ல மட்டும் ரத்தக்கரெல்லாம் இருக்கும். ஸோ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல, மெயின் கதவு வர திறந்திருக்கும். ஸோ அதனால அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய தம்பிக்காரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மொத்தமுமே அந்த காடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே தம்பிக்காரனை கிடைக்கல. ஸோ இதனால இந்த அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா தம்பிக்காரன் மேல அதிக அளவு பாசம் வச்சிருந்துருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா மனசு ஃபுல்லா குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல, தம்பியை எது கிடைச்சதுன்றதையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. இப்போ தம்பியும் தொலைஞ்சு போயிட்டான் இல்லையா. ஸோ அதனால அவ்வளோ ரொம்பவே ஃபீல் பண்றா. அதே சமயத்துல இந்த சைடு இந்த போலீஸை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பையன் காட்டுக்குள்ள காணாம போயிட்டான், ஸோ அவனை கண்டுபிடிக்க நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த ஜிப்சி சீன மக்களுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கலான்ற மாதிரியும் சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால சர்ச்சுக்கு போறா. அந்த சர்ச்சில் தான் அந்த டிம்மின்ற பையனை பார்க்குறா. ஸோ அதான் வாயில வந்து அந்த வெள்ளி பல்ல போட்டு கடிச்சிருந்திருப்பான் இல்லையா, ஸோ அவன்
தான். அவன் இப்போ நார்மலாக தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த பாவ மன்னிப்பு கேட்குற கூண்டுக்கிட்ட நிற்க. ஸோ அங்கே வச்சு இந்த அக்காக்காரி கேட்குறா, என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னதும், அது எனக்கு என்னன்னு தெரியல, நான் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்றது எதுவுமே எனக்கு புரியல. கண் முழிச்சு பார்த்தா என்னுடைய கையில் அந்த வெள்ளி இது இருந்துச்சு. அந்த வெள்ளி பழசட்டை நான் அந்த கோயிலுக்கு சைடில் தான் ஒரு இதில் புதைச்சி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொன்னியா அப்படின்னதும், நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா நம்மளுடைய ரூலே அது தானே. இப்போ என்னுடைய தம்பியும் காணோம் அப்படின்னு இவா புலம்பும் போது உடனே அவன் பைபிள்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் என்ன வாசிக்கிறான்னா, இந்த மாதிரி வெள்ளி காசுக்காகத்தானே ஒரு தூதர் வந்து ஜீசஸ் கிட்ட துரோகம் பண்ணுவான், அந்த மாதிரியான சாபம் தான் எனக்கு வந்துருச்சு போல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு அக்கா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கூண்டை வந்து திறந்து விட்டுடுறாங்க. உடனே அவன் வேக வேகமாக அங்கேருந்து வெளியில் ஓடிட்டான். ஸோ அவனுக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது, தம்பிக்காரன் காணாமல் போனதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு உடம்பை பார்க்குறான். ஸோ யாருன்னா அது அந்த தம்பிக்காரன் தான். டேய் இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்க, அவன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடுறான். இவனும் வேக வேகமாக காட்டுக்குள்ளே ஓட, ஆனால் உள்ளே போன அவனை காணோம். ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போனா இங்கே தானே வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து இவனை அட்டாக் பண்ணுமா, இவனுடைய கையையே அறுத்துருது. ஸோ பயந்து போனவன் அவனுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு காட்டுக்குள்ளே ஓட, அங்கே ஒரு கேபின் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்து பைபிளில் இருந்து ஒரு பேப்பரை வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிரியேச்சர் வந்து உள்ளே வந்துடுது. அவ்வளோதான் இவனுடைய கதை முடிஞ்சுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு அந்த தலைவருடைய வீட்டுக்கு வந்து ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ இந்த மாதிரி வில்லேஜில் நடக்கிற நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறான் போல, அதனால இவன் வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆவான் அப்படின்னு சொல்ல அந்த தலைவரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்திருக்கிறது கரெக்டு தான், ஏன்னா எனக்கு இப்போ தான் ஒரு நியூஸ் கிடைச்சிது, வாங்க வேகமாக போய் பார்க்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு எங்கே வராங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேபினுக்கு தான் வராங்க. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள தான் அந்த டிமி வந்து மறைஞ்சு இருந்திருப்பான், அவனுடைய டெட் பாடி கொடூரமான ஸ்டேஜில் வந்து கிடைக்குது. ஸோ இதை பார்த்தா அந்த போலீஸ் வந்து பயந்துட்டு வெளியில் வந்துட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு அவனுடைய டெட் பாடியை பார்த்துட்டு சைடில் ஏதாவது தடயம் கிடைக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவன் கையில் வந்து ஒரு பைபிள்ல இருந்து ஒரு பேப்பர் வச்சிருக்கான் இல்லையா. ஸோ என்ன பேப்பர் இது அப்படின்னு பார்த்தா அதில் சில வார்த்தைகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறான். அதுவும் இந்த வெள்ளி காசை பற்றினது. அப்புறமா வெளியில் வந்து என்ன சொல்கிறான்னா, இது கண்டிப்பாக ஊல்ஃபோடைய அட்டாக்காக தான் இருக்கும், அதுதான் இந்த மாதிரி கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கும் உங்களுடைய பையனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, ஸோ இதை பற்றி நம்ம நல்லா விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது கூடவே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இப்போ இந்த வில்லேஜுக்கு புது பிரச்சனை வந்துட்டு இருக்குது, காலரா மாதிரி, அதனால இங்கே இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமாக அடுத்த கட்டமாக ஏதாவது முடிவு எடுக்கணுன்ற மாதிரி சொல்ல, அதுலேயும் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ பார்த்து, இனிமேல் நீ எங்கள் வீட்டில் இருந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த தலைவருடைய வீட்டுக்கு வரான். ஸோ இங்கே இருந்து தானே அந்த எட்வர்ட் வந்து காணாமல் போயிருப்பான், அதனால வீடு ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்குறான். ஸோ அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, இந்த அக்கா காரியை தவிர, ஏன்னா அவள் சொன்னால் மாட்டிப்பான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை அவங்களுடைய வீட்டிலே தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் அந்த வித்தியாசமான கனவு வருது. அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கும் இல்லையா, அது முன்னாடி கண் முழிக்கிறான். கண் முழிச்சிட்டு மறுபடியும் அதுக்கு கீழே அப்படியே தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணாங்க, தோண்டினதுமே அது கிடைச்சதுமே விட்டுருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா மறுபடியும் தோண்டிட்டு இருக்கிறான். அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை பார்ப்பானா. ஸோ மிரண்டு போய்ட்றான். அந்த டைமில் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, என்ன சத்தம் இது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணும் அவங்களுடைய குழந்தையும் நிற்கிறாங்க. அதை பார்த்து இவன் பயத்திலே நின்றுட்டு இருக்கும்போது அந்த சோளக்காட்டு பொம்மை திடீர்னு காணாமல் போயிடுது. இது எங்கடா போச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு லேடியும் அவங்க பொண்ணு நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த சோளக்காட்டு பொம்மை எங்கேயோ போக இவன் அப்படியே பயப்படுறான். டக்குன்னு அந்த சோளக்காட்டு பொம்மை இவன் முன்னாடி வருமா, அவளை தான் பயத்தில் அப்படியே எந்திரிச்சிட்றான். சே இதெல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேண்டில் பற்ற வைக்கிறான். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் தான் ஒரு லேடியும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஹீரோடைய ஃபேமிலி தான் போல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடுராத்திரி யாரோ கத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க யார் இது அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபேமிலியில் இருந்த தலைவரும் அவங்களுடைய ஒய்ஃபும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய பையன் காணாமல் போயிட்டான் இல்லையா. ஸோ அதை நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க போல். அதனால நம்ம ஹீரோ அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் தூங்க போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த பையன் காணாமல் போயிருப்பான் இல்லையா, அந்த தம்பிக்காரன், அவனுடைய ரூமில் இருக்கிற பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணுறான். ஸோ அது மூலமாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது. என்னது இது, நார்மல் மக்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லையன்ற மாதிரி சந்தேகப்பட அப்போ வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே இவன் மெல்ல
வந்து இந்த டைம்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு ஜன்னல் வழியா நைஸா பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கிற மாதிரி தெரியுமா. அவ்வளவுதான் மிரண்டு போறான். நான் பயந்து போகல. என்ன பண்றானா அந்த தலைவரை கன் எடுத்துட்டு வர சொல்றான். அதே மாதிரி அவரும் வேகமா கன் எடுத்துட்டு வர ஸோ மெல்ல வெளியில வந்து பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அது காணாம போயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோவோ இந்த இடத்துல வேற ஏதோ இருக்குது, சீக்கிரமா நாளைக்கு இந்த ஹண்டிங் குரூப்பை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அடுத்த நாள் இந்த தலைவர் என்ன பண்றாருன்னா அந்த வில்லேஜ்ல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட இந்த மாதிரி ஸோ நம்ம எல்லாருமே ஹண்டிங் போகணும், ஸோ ரெடியா இருங்க அப்படின்னதும் ஆனா அங்க இருந்து எல்லாருமே கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க. ஏன்னா இந்த தலைவர் இந்த சின்ன பையனான நம்ம ஹீரோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் நான் பக்கத்து வில்லேஜ்லயும் பார்த்தேன். ஸோ அந்த கேஸை பத்தி உங்களுக்கும் தெரிய வந்திருக்கும், பீஸ்ட் ஆஃப் கோல்கன்ன்ற மாதிரியான அந்த கேஸ். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இங்கேயும் ஃபீல் ஆகுது. மேபி இந்த இடத்துலயும் ஏதாவது ஒரு கிரியேச்சர் இருக்க போகுது, ஸோ அதுதான் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நம்ம ஆர்மியை கூப்பிட்டுலாம்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல உடனே ஹீரோ ஆர்மியை கூப்பிடலாம், ஆனா அவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும், ஏதாவது எவிடன்ஸ் வந்தா மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதனால நம்ம ஏதாவது ஒரு கிரியேச்சரை வந்து பிடிச்சு தான் ஆகணும். ஆனா அதுக்கான ஏற்பாடை நான் பாத்துக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற யாருமே வெளியில போகாத மாதிரி பாத்துக்கோங்க, எல்லா மக்களையுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள இருக்கிற பெரிய ஆபத்தை பத்தி தெரியாம. ஸோ அதுலயும் ஒரு லேடி 2 ஜென்ஸ் இருக்க. அப்படி அவங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது வித்தியாசமான ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. உடனே இந்த பொண்ணு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த 2 பேரையும் காணோம். உடனே பயத்திலேயே அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு முன்னாடி போக முன்னாடி பாத்தீங்கன்னா இவ கூட வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பக்கத்துல ஏதோ ஒண்ணு நின்று அவர் கொடூரமா கடிச்சிட்டு இருக்குது போல. இவளும் பயத்திலேயே என்ன அப்படின்னு பார்க்க போறா. பார்த்தா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அது அப்படியே அவரை விட்டுட்டு இவளை அட்டாக் பண்ண வருமா. இவளும் ஓடுறா. ஆனா அதுக்குள்ள வந்து அது இவளை பிடிச்சி கடிச்சிருது. கரெக்டான டைம்ல இன்னொருத்தன் வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறான். ஆனா பாவம் அவன் அதுல வசமா மாட்டிக்கிறான். ஸோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே தவுந்து எப்படி அங்கிருந்து தப்பிச்சிடுறா. வேகமா வில்லேஜுக்கு தான் ஓடி வரா. ஸோ வில்லேஜுக்கு வந்ததுமே மக்கள்லாம் பார்த்து என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவளை பார்த்து காப்பாத்திடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வர உடனே அவங்க காட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா யாரோடைய டெட் பாடியும் கிடைக்கல, அவங்களுடைய பொருட்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். என்னவா இருக்கும், யாரை அவங்களை அட்டாக் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கடி வாங்கின பொண்ணை செக் பண்றதுக்காக வந்தா. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிட்டா. ஸோ அந்த இடம் ஃபுல்லுமே ரத்தமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இது நான் ஏதோ சாதாரணமான விஷயம் நினைச்சேன், ஆனா இது ரொம்பவே மோசமா இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சர்ச்சுக்கு போக சொல்லுங்க, அந்த சர்ச்சில் இருக்கிறது மட்டும்தான் சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தா யாரை நினைச்சும் நம்ம கவலைப்பட வேணாம், அதுக்குள்ள நான் இது என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல இந்த சைடு அந்த கடி வாங்கின பொண்ணை காமிச்சா அவ அப்படியே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறா. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது. அவளால முடியல. ஏதோ ஒண்ணு அவளுடைய உடம்புக்குள்ள சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உடம்புக்கு பின்னாடி இருந்து வேர்கள் மாதிரி வர ஆரம்பிக்குது. அதான் அந்த சின்ன பையனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதான் தம்பிக்காரனுக்கு. அந்த மாதிரி இவளுடைய உடம்பு பின்னாடி வர இவ அப்படியே வேகமா தண்ணிக்குள்ள போய் மூழ்கிறா. அப்படி மூழ்கினதுமே அவளுடைய உடம்பே ஏதோ ஒரு இது மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைட் சர்ச்சை காமிச்சா. ஸோ எல்லா ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா பயத்தோட அப்படியே சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வர நம்ம இங்கேயே சேஃபாக இருந்துடலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. கட் பண்ணால் இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா நைட்டு இந்த தலைவருடைய ஒய்ஃப் கிட்ட தனியாக பேசுகிறான். அப்படி பேசும்போது தான் இவனுடைய ஃபேமிலியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதான் ஒரு வில்லேஜில் ஒரு கொடூரமான பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இன்சிடென்ட்ல இவனுடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் பறி கொடுத்துட்டான் போல. அதனால தான் இந்த மாதிரி நான் வில்லேஜாக போய் அங்கே இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் விசாரிச்சு அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் அந்த ஜிப்சி இன மக்களை பற்றி தேடி வந்தேன். ஏன்னா அவங்களுடைய சில்வர் வந்து மிகப்பெரிய சாபத்தை கொடுக்குமா, ஏன்னா அவங்களால கூட இந்த சாபம் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒய்ஃப் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேட்டையாடினதை பற்றி சொல்ல வராங்க. ஏன்னா அந்த ஜிப்சி இன மக்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்ல வர்றதுக்குள்ளே கரெக்டாக தலைவர் வந்துட்டாரு. வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற போன்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தனியாக காட்டுக்குள்ளே வந்து நிறைய ட்ராப் வந்து செட் பண்ணுறான். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதை எப்படியாவது பிடிச்சிடணும், அப்படி பிடிச்சா மட்டும்தான் ஆர்மி கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய ட்ராப் வந்து செட் பண்ணுறான். அது போக அந்த சோளக்காட்டு பொம்மைலாம் பார்க்குறான். அங்கே தான் அது அப்படியே நிற்கிது. ஸோ அதுக்குள்ளே மனுஷன் தானே இருப்பான். அதுக்கப்புறம் நிறைய குழியெல்லாம் தோன்றான். அந்த குழிக்குள்ளே நிறைய ட்ராப்லாம் செட் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன கனவு மாதிரி வருது. அதாவது இவனுடைய ஒய்ஃபை பற்றியும் குழந்தைய பற்றியும் வர டக்குன்னு கண் முழிச்சுக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுமா. ஸோ இதுதானே இவனை தேடிட்டு இருந்தான். உடனே
பயப்படாம மெல்ல அதை போய் பார்க்குறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவும் வெளியில் வந்து ஒன்று அட்டாக் பண்ண வருது. ஆனால் நம்ம ஹீரோ தான் நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அதுக்குள்ளேயே தள்ளி விட அது மேலே நிறைய கம்பெல்லாம் சொருகி அந்த இடத்துல அது மட்டையாயிடுது. அப்புறம் என்ன ஒரு இதை பிடிச்சிட்டான் இல்லையா, ஸோ அதை தூக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வில்லேஜுக்கு கொண்டு வர. ஸோ இதை பார்த்து அந்த ஊர் தலைவர்கள்லாம் மிரண்டு போகிறாங்க. என்னது இது பார்க்க உல்ஃப் மாதிரிலாம் இல்லையே அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் ஆமாம் இது உல்ஃப் கிடையாது, ஆனால் இது அதை விட வேற ஏதோ, ஸோ இதை அட்டாப்சி பண்ணாதான் இது என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோடைய வயிற்று அப்படியே கிழிக்கிறான். ஆனால் இவங்க எல்லாருமே மிரண்டு போகிற மாதிரி அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு உருவம் வருது. இவங்களும் யாரா அது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த லேடி தான். அதான் ஒருத்தங்களை கடிச்சிருக்கோம் இல்லையா, அவங்க தான் இந்த வயிற்றுக்குள்ளே இன்னுமே உயிரோட இருக்காங்க போல. ஆனால் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, அவங்க முதுகெல்லாம் அந்த வேர்கள்லாம் வந்துட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ யாரும் எதுவுமே பண்ணிடாதீங்க, அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்த ஒருத்தர் வந்து வேகமாக ஷூட் பண்ணிடுறாரு. அதாவது ஷூட் பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணுடைய அப்பா தான். அவங்க பொண்ணை இப்படி பார்க்க முடியலேன்னு மன வருத்தத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த தலைவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்போ என்னுடைய பையனுக்கும் இப்படி தான் ஆயிருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, என்கிட்ட இருந்து எல்லாருமே எதையும் மறைக்கிறீங்க, ஏன்னா அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு கீழே நீங்கள் என்ன அப்படி புதைச்சி வச்சிங்க, அது ஏன் எனக்கு கனவா வந்துட்டு இருக்குது, ஸோ அதை பற்றி நான் உங்களுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்க போனாலுமே நீங்கள் அதை மறைக்கிறீங்க, அப்படி என்னத்தை தான் சொல்ல தயங்குறீங்க, ஏன்னா அதனால கூட இந்த சாபம் இருக்கலாம் அப்படின்னதும் இந்த தலைவர் செம டென்ஷன் ஆயிட்டாரு. சாபம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா எதுவும் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, என்னுடைய பையன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கு எப்படி சாபம் பிடிக்கும், ஸோ இனிமேல் இதை நான் பார்த்துக்கிறேன், நான் இதை வேட்டையாடி கொலை பண்ணுறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து இந்த தலைவர்கிட்ட சண்டை போட்டால் வேஸ்ட்டு தான், அதனால நம்மளே இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்படின்றதுக்காக அந்த தலைவருடைய ஒய்ஃபை மீட் பண்ணி நீங்களாவது கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள், அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ தான் அந்த இன மக்களை கொலை பண்ணும்போது ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்ல இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த பையனுடைய பாடியில இருந்து ஒரு பேப்பர் எடுத்திருப்பான் இல்லையா, அதான் அந்த பைபிள் பேப்பர், அதில் கூட வெள்ளியை பற்றி போட்டிருக்கோம்ல, அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக அந்த தலைவருடைய பொண்ணு, அதான் அந்த அக்காக்காரி எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அங்கே நாங்கள் பசங்களோட போகும்போது ஒருத்தன் அதை தோன்றேன்ற பேரில் உள்ள இருந்து ஒரு வெள்ளி பல் செட்டை எடுத்தான், அதை அவனே அறியாமல் கண்ட்ரோல் பண்ண போய் அதுதான் என்னுடைய தம்பியை கடிச்சிடுச்சு அப்படின்னு இப்போ தான் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிம்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பல் செட் வந்து சர்ச்சில் ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதையும் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு தான் இப்போ எல்லா சாபமுமே புரிய வருது. அதாவது அந்த இன மக்கள் தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாபத்தை எங்களுக்கு விட்டுருக்காங்க, அது மூலமாக ஒரு கிரியேச்சர் ஒருத்தங்களை கடிச்சதுன்னா அவங்களும் அந்த மாதிரி மாறிடுவாங்க போல. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போடுறான். அதே சமயத்தில் இந்த சைட் தலைவரை பார்த்தா நம்ம ஹீரோடைய ஹெல்ப்லாம் இனிமேல் தேவை கிடையாது, நம்மளே அந்த கிரியேச்சர் எல்லாத்தையுமே வேட்டையாடிடணும் அப்படின்னு காட்டில் வெறி கொண்டு அவருடைய ஆட்களை கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த கிரியேச்சரும் வர்ற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் இந்த தலைவருடைய வீட்டில் வேலைக்காரியை காமிச்சா அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியில் காயப்பட்ட துணியை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வேகமாக அதை எடுக்க போகிறாங்க. அந்த டைமில் பயங்கரமாக காத்தடிக்குது. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏதோ கிரியேச்சர்லாம் பேசிட்டு இருக்காங்களே வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி பயத்தில் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த துணிக்கு சைடில் ஒரு கால் தடம் இருக்குமா, மிரண்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிரியேச்சர் தான். அப்புறம் என்ன இவங்களுடைய கதையை முடிஞ்சிருது. வேகமாக வந்து அது இவங்களை கடிச்சிடுது, ஆனாலும் அது இவங்களை கொல்லாமல் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பயந்து போனவங்க வேகமாக வீட்டுக்கு வந்து உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணி ஏதோ போடுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களும் மாறிடுவாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சீன் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த வெள்ளி பல் செட் எடுத்திருப்பான் இல்லையா, அதை எல்லாத்தையுமே உருக்கி ஒரு 4 வெள்ளி புல்லட்டாக ரெடி பண்ணுறான். ஏன்னா இதை வச்சு மட்டும்தான் அந்த கிரியேச்சரை தடுக்க முடியுன்றதுக்காக, ஏன்னா இதை வச்சு தானே அவங்க சாபமும் விட்டு இருந்திருப்பாங்க, அதனால தான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த தலைவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கிரியேச்சருமே கிடைச்சிருக்காது. ஸோ வீட்டுக்கு கோவமாக வர இந்த வேலைக்காரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா. ஆனால் அவள் தான் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கான்றது உங்களுக்கு தெரியல. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது வெளியில் காய போட்டிருக்கிற துணியை பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ரத்தமாக இருக்கிறதையும் பார்க்குறான். உடனே உள்ளே வந்துட்டு இங்கே யாராவது காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி இந்த தலைவர் வந்து டென்ஷனில் இருந்தார் இல்லையா, என்னுடைய ஒய்ஃப் முன்னாடி நீ எதுவும் பேசாத, அமைதியாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவமாக திட்டி விட்டுறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நாளைக்கு காலையில் இங்கே வந்து ஆர்மி வர்ற மாதிரி நாங்கள் சொல்லியாச்சு, சீக்கிரமாக ஆர்மி வந்துடுவாங்க நம்மளை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊரை காவல் காக்க கிளம்புறான். அதே சமயத்தில் இங்கே நைட் ஆகுது. இந்த தலைவர் வந்து அப்படியே தூங்கலான்னு போகிறாரு. அதே சமயத்தில் வென்டிலேஷன்லேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. அதனால கன் எடுத்துட்டு அப்படியே அந்த வேலைக்காரி ரூமை பார்த்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் உள்ளே வந்துட்டான். ஸோ வரும்போது அவனுடைய ரைஃபிளை வெளியில் வச்சுட்டு உள்ள டீ போட்டு எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி மெல்ல கிச்சனுக்கு போக, ஆனால் அதுக்குள்ளே அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கேறி வந்துட்டாரு. வந்து இந்த வேலைக்காரியோடைய ரூமை செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சைட்லேருந்து ஏதோ வந்துடுது. ஆனால் என்னன்னு காமிக்கல. அதனால அவர் கேண்டில் கீழே போட்டுட அது அப்படியே தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே
சமயத்தில் தலைவருடைய ஒய்ஃபும் கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் டீ போட்டுட்டு இருக்கிறான். அப்போ மாடியிலேருந்து ஏதோ ஒரு புல்லட் சவுண்டு கேட்குது. ஐயோன்ற மாதிரி இவங்க பதறி அடித்து மேலே போகிறாங்க. மேலே வர பயங்கரமாக தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கிரியேச்சரும் கீழே விழுந்து கிடக்குது. ஸோ இதை தான் அந்த தலைவர் வந்து சுற்றிருந்திருப்பார் போல. ஆனால் அந்த தலைவரை காணோம். அது மட்டும் இல்லாமல் சைடில் எங்கேயோ ஓட்டுற மாதிரி தெரியவும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து உங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு வெளியில் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேகமாக சைடில் வந்து தலைவரை பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா கடிப்பட்டுட்டார் போல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறிட்டு வரன்றதுனால கையில் தீப்பந்தத்தை வச்சுட்டு அங்கே மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாததுக்குள்ளேயே அந்த இடத்துல தீ வச்சிடுறாரு. அப்படியே தீயில எரிஞ்சு செத்துடுறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு அம்மாவும் பொண்ணும் அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி போகும்போது அந்த இடம் ஃபுல்லுமே தீ எரிய ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ அவங்கள காப்பாற்றி அங்கேருந்து வேக வேகமாக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் வர மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெள்ளியிலான புல்லட் இருக்குல்ல, அதனால எப்படியோ தப்பிச்சு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா இங்கே தான் நிறைய சர்வைவர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படியே சேஃபாக அந்த இடத்துல இருக்காங்க. இப்போதைக்கு இந்த இடம் மட்டும்தான் சேஃபாக இருக்க முடியுது. ஏன்னா இதுக்கு வந்து பாதுகாப்பாக எல்லாத்தையுமே அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதை திறந்து அதால் உள்ளே வர முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்கலாம் தலைவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் இறந்துட்டாரு அப்படின்னதும் அங்கே உள்ள எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அந்த மான்ஸ்டரை விட மாட்டேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்க போக, யோ வெளியில் போனால் ஒன்றையும் போட்டு தள்ளிடும்யா, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், காலையில் வர வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஆர்மி வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஏன் கொல்லாமல் விட்டுச்சுன்னா என்கிட்ட அந்த சில்வர் புல்லட் இருக்குது, அது மூலமாக தான் நான் தப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ற மாதிரி எப்படியோ எல்லாத்தையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நைட் ஆகுது. எல்லாருமே சர்ச்சில் உட்காந்து பயந்துக்கிட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த அம்மா வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவங்களும் என்ன சவுண்டுன்னு கதவு கிட்ட வராங்க. பார்த்தா இவங்களுடைய பையனுடைய சவுண்டு தான். என்னுடைய பையன் வந்துட்டானா, காணாம போன என்னுடைய பையன் வந்துட்டான்னு நினைச்சு வேகமா கதவை வந்து திறந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே சாக்காகி வர்றதுக்குள்ள வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா பையன் வருவான்னு பார்த்தா பெரிய கிரியேச்சர் வருமா. ஸோ அதுதான் அந்த மாதிரி சவுண்டும் கொடுத்துருக்கும். அவ்வளோதான் வந்து வேகமா கதவு மூடுறதுக்குள்ளே அது உள்ள வந்துடுது. உள்ள வந்து எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிக்குது. ஸோ இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை வச்சு ஷூட் பண்ண ரெடியா இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு புல்லட்டும் மிஸ் ஆகுது. மொத்தமே 4 புல்லட் தானே இருக்குது. அதனால கரெக்டாக ஏம் பண்ணிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா ஓடில வந்துட்டாங்க. என்னுடைய பையன் எதுவும் பண்ணிடாதன்ற மாதிரி. ஆனா அந்த கிரியேச்சருக்கு இது தெரியாது இல்லையா. அது என்ன பண்ணிடுதுன்னா இந்த அம்மாவுடைய கழுத்தைய கடிச்சிருது. ஸோ இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு வழி தெரியல. இந்த கிரியேச்சர் எப்படியாவது போட்டு தள்ளணும்னா சுட்டுதான் ஆகணுன்றதுக்காக அம்மாவுடைய முதுகுல சுட்டுறான். அப்படி சுட்டதுனால அந்த புல்லட் அவங்கள பாஸ் ஆகி அப்படியே அந்த கிரியேச்சர் மேலேயும் படுது. ஸோ வெள்ளி பட்டதுமே அந்த கிரியேச்சருடைய உடம்பு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து அந்த சின்ன பையன் மட்டும் வெளியில வந்து விழுறான். ஸோ அவன் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான். அதாவது அந்த வெள்ளி பட்டதுனால மிருகத்தோட எஃபெக்ட்லாம் போய் அவன் மட்டும் விழுறான். ஸோ இதை பார்த்த அம்மாவும் மரணத்திலையும் நம்ம பையன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கட் பண்ணால் காலையில ஆயிடுது. ஸோ காலையில ஆனால் ஆர்மிலாம் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால நம்ம ஹீரோவே என்ன பண்ணுறான்னா அந்த தம்பிக்காரனையும் அக்காக்காரையும் தத்தெடுத்து அவன் கூடவே வளர்க்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனுடைய உடம்புல இருந்து வெள்ளி புல்லட் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது வேற யாரும் கிடையாது, அது இந்த தம்பிக்காரன் தான். அவன் தான் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் சோல்ஜராக மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளி புல்லட்டும் இது வரைக்கும் அவனுடைய உடம்புல தான் இருந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து போடுற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.